ஓம் தத் சத்து. எல்லோருக்கும் நமஸ்காரம். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். இன்றைக்கி தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் இந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப அதிகமாகவே மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடியதான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. அதில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தில் இசையை உருவாக்கக்கூடியதான ஒரு தொழில்நுட்பம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலேருந்து அதுக்கப்புறம் பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது ஒரு தந்தையாக என்னுடைய மகளுக்கு நிறைய பாடல்களை எழுதியிருக்கேன். அந்த பாடல்களை எல்லாம் எப்படியாவது இசைக்கோர்வை சேர்த்து ஒரு இசை வடிவமாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதுக்காக என்னுடைய நண்பர்கள் நல்லா பாட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் முயற்சி பண்ணி 1-2 பாடல்களை மட்டும் நான் வெளியிட்டிருக்கேன். ஆனால் அது எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்குற அளவுக்கு இல்லை. அது இன்னும் கொஞ்சம் நல்லா அமைச்சிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு எண்ணம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜெமினியினுடைய இந்த ஏஐ தொழில்நுட்பம் எனக்கு மிகவும் கை கொடுத்தது. இதில் நான் எழுதி வச்ச பாடல்களை எல்லாத்தையும் கொடுத்து இந்த ராகத்திலே எனக்கு இந்த பாடலை இப்படி அமைச்சு கொடு அப்படின்னு சொன்னால் அது அந்த மாதிரி அமைச்சு கொடுத்தது. அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுது என்னுடைய ஜென்மமே சாபல்யமான மாதிரி எனக்கு ஆச்சு. அந்தளவுக்கு அற்புதமாக இருந்தது. இதில் ஒரு குறையும் இருக்குது. பொதுவாக குறை பிரசவத்தில் எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தையை நம்ம நிராகரிக்க மாட்டோம். அந்த குழந்தைக்கு தேவையான போஷாக்கு சத்து உணவுகள்லாம் கொடுத்து அதை எப்படி நாம் வளர்ப்போமோ அந்த மாதிரி இந்த ஜெமினியில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கக்கூடிய பாடல்களில் குறைகள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சில வார்த்தைகளை அது பயன்படுத்தும் பொழுது வேறு விதமாக பயன்படுத்துறது, அதே மாதிரி ராகத்துக்கும் தாளத்துக்கும் ஏற்ற மாதிரியோ இல்லை அதனுடைய ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு அந்த ஒரு மீட்டர் இல்லை அல்கரிதம் அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை கிடுகிடுன்னு சீக்கிரமாக போடுறதோ இல்லைனா வார்த்தைகளை மாற்றி அமைச்சிக்கிறதோ ஒரு புது வார்த்தையை போடுறதோ இப்படியெல்லாம் பண்ணுறது. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு குறை பிரசவத்தில் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நான் நிராகரிக்காமல் அதை ஏற்றுப்பேனோ அந்த மாதிரி இந்த பாடல்களையும் நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பாடல்களை எல்லாம் நீங்களும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்னுடைய அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலில் ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் இந்த பாடல்களை எல்லாம் பதிவேற்ற போகிறேன். தாராளமாக இந்த பாடல்களை கேளுங்க. இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பயன்படுத்துங்க. இந்த இசையினுடைய வெள்ளத்தில் நீங்களும் நீங்கி ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே எண்ணம். நன்றி, வணக்கம்.